வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஒப்புக்கொள்ள மறுத்த மத்திய அரசு திட்டங்களுக்கு அனுமதி ஏன்? தமிழக அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கேள்வி. எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறல், முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தமிழக மீனவர்கள் 87 பேரை விடுவிக்க உடனடி நடவடிக்கை வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை. தில்லியில் கட்டுமான பணிகளுக்கு 1 வாரம் தடை. காற்று மாசை குறைக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 50 மாகாணங்கள் மற்றும் வாஷிங்டன் டிசி நகரில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஹிலாரி கிளின்டனும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தொழிலதிபர் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இந்திய நேரப்படி இன்று மாலை 5:30 மணியளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது. நியூயார்க் உள்பட அமெரிக்காவில் உள்ள 50 மாகாணங்கள் மற்றும் வாஷிங்டன் டிசி நகரில் உள்ள வாக்கு மையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஹிலாரி கிளின்டன் நியூகாஸ்டல் நகர் அருகே உள்ள அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அவருடன் அவரது கணவரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான கிளின்டனும் வாக்களித்தார். வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்றிருந்த மக்கள் ஹிலாரியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அமெரிக்காவில் உள்ள 50 மாகாணங்களிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்த அதிபர் யார் என்பதை முடிவு செய்யும் 12 மாகாணங்களில் புளோரிடா மற்றும் ஓஹியோவும் இடம்பெற்றுள்ளன. இந்த 2 மாகாணங்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை ஆர்வமுடன் பதிவு செய்து வருகின்றனர். உலகமே உற்றுநோக்கும் 45வது அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்திய நேரப்படி இன்று மாலை தொடங்கியுள்ளது. ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஹிலாரி கிளின்டனும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தொழிலதிபர் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியதும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அமெரிக்காவின் புதிய அதிபராக யார் வரப்போகிறார் குறித்து நாளை காலை தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய நிலவரம் பற்றி அமெரிக்காவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் பழனிவேல் கோமதிநாயகம் தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். வணக்கம். இன்று அமெரிக்காவின் 45வது அதிபரை தேர்ந்தெடுக்கும் பொது தேர்தல் நாள். கிட்டத்தட்ட 227 மில்லியன் மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி கொண்டிருக்கின்றனர். 37 மாநிலங்கள் ஏர்லி ஓட்டிங் எனப்படும் பொது தேர்தல் நாளுக்கு முன்னரே வாக்களிக்கும் வசதியை அம்மாநில மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். வரலாறு காணாத வகையில் 40 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இதுவரை இந்த ஏர்லி ஓட்டிங் மூலமாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் நாளன்று தேர்தல் நடைபெறும் நேரமானது மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடும். பொதுவாக காலை 7 அல்லது 6 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி தொடர்ச்சியாக 12 முதல் 14 மணி நேரம் வரை நடைபெறும். தேர்தல் நாளுக்கு முந்தைய இறுதி தேர்தல் கணிப்புகள் ஹிலரி கிளின்டனுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆனால் ஸ்விங் ஸ்டேட்ஸ் அல்லது பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் என கருதப்படும் புளோரிடா, நார்த் கரோலினா, நியூ ஹாம்ப்ஷியர், பென்சில்வேனியா, மிஷிகன், நெவேடா மாநிலங்களில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் உறுதியாக தெரியாத சூழலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இந்நேரத்தில் திட்டவட்டமாக கணிக்க முடியாது. நேற்று ஒரு நாள் மட்டுமே இந்த மாநிலங்களில் பல மில்லியன் டாலர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக செலவிடப்பட்டது. ஒபாமாவும் மிஷேல் ஒபாமாவும் கிளின்டனுக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்கள். ட்ரம்ப் பிரச்சாரத்திலும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். பெரும்பான்மையான மக்கள் இந்த 2016 அதிபர் தேர்தல் பிரச்சாரம் அருவருக்கத்தக்கதாக இருந்தது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள், வாக்குகள் எண்ணப்பட்டு நாளை காலை யார் அடுத்த அதிபர் என்பது தெளிவாக தெரிந்திருக்கும். 240 வருட சுதந்திர அமெரிக்க வரலாற்றில்
முதன்முறையாக ஒரு பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படும் வரலாற்றினை இந்த தேர்தல் உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்வர் ஜெயலலிதா ஏற்க மறுத்த மத்திய அரசின் திட்டங்களுக்கு தற்பொழுது தமிழக அரசு திடீரென ஒப்புதல் அளித்து வருவது ஏன் என விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், மத்திய அரசின் உதய் திட்டம், சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு போன்றவற்றில் ஒப்புதல் அளிக்க மறுத்த தமிழக அரசு தற்பொழுது ஒப்புதல் தெரிவித்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சட்டப்பேரவை குழுக்கள் அமைக்கும்படி நிதி அமைச்சரிடமும் தலைமைச் செயலரிடமும் மனு அளித்த பின்னரும் நடவடிக்கை எடுக்காத பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து விரைவில் ஆளுநரிடம் தெரிவிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த திட்டங்களுக்கெல்லாம் மாநில அரசாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதை ஆதரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஆனால் இந்த திட்டங்களை ஏற்கனவே முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாங்க, எதிர்த்து மனுக்களை கொண்டு போய் பிரதமரிடத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ திடீர்னு இதை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி இந்த ஆட்சி வந்திருக்குன்னா இதனுடைய மர்மம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளுடன் புதுடில்லியில் இன்று பிற்பகல் காஷ்மீர் நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று பிற்பகல் முப்படை தளபதிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங், கடற்படை தலைமை தளபதி சுனில் லன்பா, விமானப்படையின் துணை தளபதி ரவிகாந்த் சர்மா மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தூவல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் தொடர் தாக்குதல்கள் மற்றும் இந்திய படையினரின் பதிலடிகள் குறித்து பிரதமரிடம் முப்படை தளபதிகள் விரிவாக விளக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காஷ்மீர் மாநிலம் உள்பட பன்னாட்டு எல்லைக்கோட்டை ஒட்டியுள்ள மாநிலங்களின் நிலவரம், இந்திய கடல் பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்ததாக தெரிவிக்கின்றனர். இந்திய இலங்கை கூட்டு நடவடிக்கை குழுவின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய தமிழக மீனவர்கள் 87 பேரை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். 1974ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி இலங்கை கடற்படை பாக் நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்குவதும், வலைகளை சேதப்படுத்துவதும், படகுகளை பறிமுதல் செய்வதும், மீனவர்களை கைது செய்வதும் போன்ற அத்துமீறல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் சென்னை மற்றும் கொழும்பில் நடைபெற்ற இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையும், 2015ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2ஆம் தேதி தில்லியில் நடைபெற்ற இருநாட்டு மீனவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையும் ஏறக்குறைய தோல்வியிலேயே முடிந்துள்ள செய்தி மீனவ மக்களுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எல்லை தாண்டும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என இலங்கை அமைச்சர் உறுதியளித்த அதே நாளில் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மக்களவை உறுப்பினர் M.A. சுமத்திரன் இலங்கை சிறையில் உள்ள 87 மீனவர்கள் மற்றும் 115 படகுகளையும் விடுவிக்க முடியாது என தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது கூட்டு நடவடிக்கை குழுவின் உறுதியற்ற தன்மையை வெளிக்காட்டியுள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும்தான் கடலில் எல்லையை தாண்டுகின்றார்களா? பிற நாடுகளில் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் போது நடத்தப்படாத தாக்குதல் தமிழக மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி உரிமையை கொண்ட பாக் நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது மட்டும் சுடப்படுவது இலங்கை அரசால் திட்டமிட்டே நடத்தப்படும் சதி என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்தியா இலங்கை மீனவ பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கூட்டு நடவடிக்கை குழுவாலும் இப்பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று இலங்கையிலிருந்து வெளிவரும் சில நாளிதழ்கள் தெரிவித்துள்ளதை டாக்டர் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். பன்னாட்டு கடல் எல்லை நிர்ணயப்படி பாக் நீரிணையானது தமிழகத்தின் நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் கடற்பகுதியை உள்ளடக்கியது என்பதால் தமிழக மீனவர்களுக்கு அதிக உரிமை உண்டு என்பதை இலங்கை மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ள டாக்டர் பாரிவேந்தர்,
கூட்டு நடவடிக்கை குழுவின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய முதல்கட்ட பணியாக இலங்கை சிறையில் வாடும் 87 தமிழக மீனவர்களையும் தமிழக மீனவர்களிடமிருந்து இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த 115 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லியில் கட்டுமான பணிகளுக்கு ஒரு வார காலம் தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் வாகனங்களின் புகை மற்றும் அருகில் உள்ள மாநிலங்களில் பயிர்க்கழிவுகளை எரித்தல் போன்றவற்றால் அதிக காற்று மாசு ஏற்பட்டுள்ளது. மேலும் பனிமூட்டம் சேர்ந்து கொண்டதால் கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அங்கு காற்று மாசு நிலவுகிறது. எதிர்வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு புகை மூட்டம் உள்ளதால் வாகன விபத்துகள் ஏற்படுகின்றன. பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. பணிக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. காற்று மாசை குறைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான தில்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தில்லியில் நிலவும் காற்று மாசு குறித்து இன்று விசாரணை நடத்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம் தில்லியில் ஒரு வார காலத்திற்கு கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் கல் உடைக்கும் குவாரிகள் ஒரு வாரம் தடை விதித்த பசுமை தீர்ப்பாயம் புகையை குறைக்கும் வகையில் தில்லியின் அருகில் உள்ள மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பயிர்க்கழிவுகளை எரிக்கவும் தடை விதித்துள்ளது. மேலும் காற்று மாசை குறைக்க எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் சுதந்திரகுமார் அரசு அலுவலகங்கள் உண்மை நிலையை விளக்குவதில்லை என்று குற்றம் சாட்டினார். தஞ்சாவூர் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி மத்திய துணை தேர்தல் ஆணையர் நாளை தமிழகம் வரவுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது 3 தொகுதி தேர்தலை ஒட்டி மத்திய துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா நாளை தமிழகம் வரவுள்ளதாகவும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்த உள்ளதாகவும் அவருடன் செலவின பொது இயக்குநர் திலீப் சர்மாவும் வருவதாகவும் தெரிவித்தார். காவல் பார்வையாளராக இமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த IPS அலுவலர் சஞ்சீவ் ரஞ்சன் ஓஜா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த லக்கானி பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்த கூடுதலாக பறக்கும் படையினர் நியமிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி புதுச்சேரிக்கும் உமேஷ் சின்ஹா செல்ல உள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றில் ஏற்பட்டிருக்கும் வேக மாற்றத்தால் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகளவாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 30 மில்லிமீட்டரும் செங்கோட்டையில் 20 மில்லிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் துணைநிலை ராணுவம் கொடி அணிவகுப்பு விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கரூர் மாவட்டத்தில் விதிகளை மீறி மணல் அள்ளும் குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என காவிரி பாதுகாப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் உள்ள வேலாயுதம்பாளையம், தவிட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல கிராமங்களில் மணல் குவாரிகள் உள்ளன. இங்கு மணல் அள்ளுவதற்கு தனியாருக்கு அரசு சார்பில் உரிமங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் விதிகளுக்கு மாறாக மணல் அள்ளப்படுவதால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி காவிரி பாதுகாப்பு இயக்கம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கரூரில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் நெடுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இருவரும் விதிகளை மீறி செயல்படும் மணல் குவாரிகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
திருவண்ணாமலை கிரிவலம் பாதை விரிவாக்க பணிகளை 9 நிபந்தனைகளுடன் செயல்படுத்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மரங்களை வெட்டி கிரிவல பாதையை விரிவாக்கம் செய்து தருவதாக செய்திகள் வெளியாகின. இதனை தானாக முன்வந்து வழக்காக விசாரித்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி கிரிவல பாதை விரிவாக்க பணிகளுக்கு தடை விதித்திருந்தது. மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி சம்பத்குமார், ஓய்வு பெற்ற வனத்துறை அலுவலர் சேகர் குழுவினர் கடந்த 3ஆம் தேதி இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்தனர். இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி ஜோதிமணி, தொழில்நுட்ப உறுப்பினர் PS ராவ் தலைமையிலான அமர்வு கிரிவல பாதையை விரிவாக்க பணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது. மேலும் கிரிவல பாதையில் உள்ள மரங்களை வெட்டாமலும் நீர்நிலைகளுக்கு பாதிப்பின்மை உள்ளிட்ட 9 நிபந்தனைகளுடன் கிரிவல பாதையை விரிவாக்கம் செய்யவும் அனுமதி அளித்தது. அடுத்த விசாரணை வரும் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் குடிநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்ட 2 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். சேலத்தில் உள்ள ரெட்டியூரில் ஸ்ரீனிவாசன் என்பவர் கட்டிவரும் புதிய வீட்டில் குடிநீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. சுத்தம் செய்யும் பணியில் கருப்பூரைச் சேர்ந்த மணிகண்டன், ராஜா, சத்யராஜ் ஆகிய 3 பேர் ஈடுபட்டனர். அதற்காக தொட்டியில் இறங்கிய 3 பேரும் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்தவர்கள் அங்கு சென்று பார்த்தனர். அப்போது தொட்டிக்குள் 3 பேரும் மயங்கிய நிலையில் கிடந்ததை அடுத்து தீயணைப்பு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. மணிகண்டன், ராஜா இருவரும் பலியான நிலையில் ஆபத்தான நிலையில் சத்யராஜை மீட்டனர். அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு ஆய்வு நடத்திய சேலம் மாநகராட்சி ஆணையர் செல்வராஜ் 2 பேர் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடம், இன்னும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. வாட்டர் சம்பில் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான். உள்ள முட்டு இன்னும் பிரிக்காமல் இருக்காங்க. முட்டு பிரிக்கிறதுக்காக இறங்கியிருக்கலாம். வேறு இது கழிவுநீர் தொட்டி அல்லது கழிவுநீர் தொட்டியுடைய வாயு கசிவினாலேயோ மூச்சு திணறல அவங்க இறக்கலைங்கிறது தெரிய வருது. உள்ளே ஆக்சிஜன் கம்மியாக இருந்திருக்கும், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால இந்த இறப்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று கருதுகிறேன். நான் முழுமையாக விசாரித்து நான் தகவல் சொல்கிறேன். 3 பேருமே அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே சொத்து விழுந்து 3 பேருமே அப்படியே இதானாங்க. நாங்களும் கவரை கொடுத்து எந்திரிச்சு வாங்கன்னு எவ்வளோ ராட் பண்ணோம். அப்புறமேல திருப்பி நாங்கள் இறங்குறோம்னு சொல்லி பொம்பளைங்களாம் நீங்களாம் இறங்காதீங்க, ஏற்கனவே 3 பேரும் பேர் இறங்கி இதாகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்டடத்துக்கு மதிப்பே இல்லாத போச்சுண்ணா. கட்டடமாக ஒருத்தர் கட்டடம் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி இதை பார்த்தாவே ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்கண்ணா. கேரளத்தில் பறவை காய்ச்சல் ஒழிக்கப்பட்டது என அறிவிக்கப்படும் வரை தமிழகத்தில் தொடர்ந்து பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியில் பறவை காய்ச்சல் பரவி உள்ளது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் வாளையாறு, ஆனைக்கட்டி உள்ளிட்ட 12 பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கேரளத்தில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமிநாசினி மருந்து தெளித்த பின்னரே தமிழகத்திற்குள் வர அனுமதிக்கப்படுகின்றன. இதனிடையே கோவை வாளையாறு சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் கேரளத்தை ஒட்டியுள்ள 6 மாவட்டங்களில் 26 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டு எல்கைக்குள் வரும் அனைத்து வாகனங்களுக்கும் கிருமிநாசினி ஸ்ப்ரே அடித்து பறவை காய்ச்சல் தமிழ்நாட்டிற்கு வராத விதம் தடுக்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல்லில் இருந்து கர்நாடகத்திற்கு மணல் கடத்துவதாக அலுவலர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருந்து மணல் அள்ளப்பட்டு தமிழகம் முழுவதும் லாரிகள் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கர்நாடகத்திற்கு லாரிகள் மூலம் மணல் கடத்தப்படுவதாக அலுவலர்கள் பொய்யாக புகார் அளித்து வழக்கு பதிவதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மேலும் லாரிகளை பறிமுதல் செய்து 3 மாதத்திற்கும் மேலாக அலைக்கழிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். திருத்தணி அருகே பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற மினி வேன் மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 20 பேர் காயமுற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்பாடி மேட்டுக்காலனியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு தும்பிக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியை நோக்கிச் சென்ற மினி வேன் வழியில் சாலையோர மரத்தில் மோதி கவிழ்ந்தது. இதில் வேனில் பயணம் செய்த 20 மாணவ மாணவிகள் காயமுற்றனர். காயமுற்றவர்கள் மீட்கப்பட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வேன் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சரக்கு லாரி கார் மீது மோதிய விபத்தில் தஞ்சாவூரைச் சேர்ந்த இருவர் பலியாகினர். தஞ்சாவூரைச் சேர்ந்த பூபாலம், கருணாநிதி இருவரும் தருமபுரி மாவட்டம் காடுச்செட்டிப்பட்டியில் தங்கி வேலை பார்த்து வந்தனர். இருவரும் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு சென்றுவிட்டு இன்று காலை காரில் காடுச்செட்டிப்பட்டி திரும்பிக் கொண்டிருந்தனர். கார் பாலக்கோடு அருகே புலிகரை என்ற இடத்தில் வந்தபோது அந்த வழியாக வந்த சரக்கு லாரி கார் மீது மோதியது. இதில் பூபாலன், கருணாநிதி இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். விபத்து குறித்து மதிகொண்டான்பாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு துணைநிலை ராணுவத்தினரின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தொகுதியில் 54 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தேர்தல் ஆணையம் கண்டறிந்து, இதையடுத்து அச்சமின்றி மக்கள் வாக்களிக்க தேர்தல் அலுவலர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு வரவழைக்கப்பட்ட 246 துணைநிலை ராணுவ வீரர்கள் இன்று கொடி அணிவகுப்பு நடத்தினர். ஆர்வி பட்டியலில் கொடி அணிவகுப்பு பேரணியை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராஜ், மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ், தேர்தல் அலுவலர் ஜீவா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற கொடி அணிவகுப்பு பேரணி திருநகர் 5வது நிறுத்தத்தில் நிறைவடைந்தது. Flag flying squads, static surveillance teams for 24/7 control room, election officials மூலியமாகவும் நம்ம 195 திருப்பரங்குன்றம் அசெம்பிளி கான்ஸ்டியன்சியில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தேர்தல் நல்ல வழியாக எலெக்ஷன் கமிஷனுடைய ஆணைக்கிடுங்க நடத்துறதுக்காக நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கோம் தெரிவித்துக்கோம். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1031வது சதய விழா தஞ்சை பெரிய கோவிலில் மங்கள இசையுடன் இன்று தொடங்கியது. தஞ்சையை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழன் தனது போரின் வெற்றியை குறிக்கும் வகையிலும் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையிலும் தஞ்சாவூரில் பெரிய கோவிலை கட்டினார். ராஜராஜ சோழனை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாள் மற்றும் அரியணையில் அமர்ந்த நாள் சதய விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு சதய விழா தேவார பாடல்கள் இசையுடன் இன்று தொடங்கியது. கவியரங்கம், பட்டிமன்றம், நாட்டியம் என இரவு வரை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நாளை இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதல். இரு அணி வீரர்கள் முனைப்பான பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தாய்லாந்தில் உடல்நலக்குறைவால் மரணமடைந்த மன்னருக்கு பட்டத்து யானைகள் அஞ்சலி செலுத்தியதைக் கண்டு உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் நெகிழ்ச்சியடைந்தனர். தாய்லாந்தில் உடல்நலக்குறைவால் மரணமடைந்த பூமிபால அதுல்யா தேஜ் தலைநகர் பாங்காக்கில் உள்ள அரண்மனையில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அரச குடும்பத்திற்கு சொந்தமான 11 பட்டத்து யானைகள் வெள்ளை வனம் பூசப்பட்டு பாங்காக்கிற்கு அழைத்து வரப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட பாகன்கள் மன்னர் உருவப்படத்தின் பதாகைகளை ஏந்திச் சென்றனர். ஊர்வலம் அரண்மனையை சென்றடைந்தவுடன் யானைகள் மண்டியிட்டு மன்னருக்கு அஞ்சலி செலுத்தின. 1 நிமிடம் மௌனமும் கடைபிடிக்கப்பட்டது. அதனை கண்டு தாய்லாந்து மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் நிகழ்ச்சி அடைந்தனர். ஜப்பான் நாட்டில் உள்ள 4 வழிச்சாலையில் 30 மீட்டர் தூரத்திற்கு சாலை திடீரென்று இடிந்து விழுந்ததால் வாகன ஓட்டுநர்கள் மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். ஜப்பானில் தென்பகுதியில் உள்ள ஃபுகுயோகா நகரை ஒட்டி 4 வழிச்சாலை அமைந்துள்ளது. அதன் இருபுறமும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அடுக்கு வணிக வளாகங்களும் உள்ளன. வாகன போக்குவரத்து அதிகமுள்ள அந்த சாலையில் ஹகாடா நகர் அருகே திடீரென்று மேல் பகுதி இடிந்து ஆழமான பள்ளம் ஏற்பட்டது. 30 மீட்டர் தூரம் மற்றும் 27 மீட்டர் அகலத்தில் ஏற்பட்ட பிளவு 15 மீட்டர் ஆழத்திற்கு இடிந்து விழுந்தன. இந்த காட்சி அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. தகவலின் பேரில் அங்கு வந்த ஜப்பான் உயர் அலுவலர்கள் மேலும் பள்ளம் ஏற்படாமல் இருக்க தடுப்பணைகளை மேற்கொண்டுள்ளனர். அதே பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருவதே இந்த பள்ளம் ஏற்பட காரணம் என அலுவலர்கள் தெரிவித்தனர்.
இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கிடையே நாளை ராஜ்கோட்டில் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ள நிலையில் இரு அணி வீரர்களும் அதற்கான முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே 5 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் முதலாவது போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நாளை தொடங்க இருக்கிறது. விராட் கோலி தலைமையில் இந்திய அணி களம் காண இருக்கிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் ராஜ்கோட்டில் நேற்று மும்முர பயிற்சியில் ஈடுபட்டனர். விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கடைசி 4 டெஸ்ட் தொடர்களிலும் வென்று சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவை 3-0 எனவும் இந்திய மண்ணில் நியூசிலாந்தை 3-0 எனவும் இந்திய அணி வீழ்த்தியுள்ளது. இதனால் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நாளைய போட்டியை இந்தியா எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஒப்புக்கொள்ள மறுத்த மத்திய அரசு திட்டங்களுக்கு அனுமதி ஏன்? தமிழக அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கேள்வி. எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறல், முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தமிழக மீனவர்கள் 87 பேரை விடுவிக்க உடனடி நடவடிக்கை வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் கோரிக்கை. தில்லியில் கட்டுமான பணிகளுக்கு 1 வாரம் தடை. காற்று மாசை குறைக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.